Hello viewers, welcome to Super Brain. Second sum பார்க்கலாம். Find the slope of the line which is parallel to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிற லைனோடைய ஸ்லோப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு தெரியும் ரெண்டு லைன் வந்து பேரலாக இருந்தால் அந்த ரெண்டு லைனுடைய ஸ்லோப்பும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த லைனுடைய ஸ்லோப் M1 இது வந்து இதோடைய ஸ்லோப் வந்து M2ன்னு எடுத்தோம்னா M1 = M2ன்னு இருக்கும் பேரலாக இருக்கும் போது. அப்போ இந்த லைனுடைய ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே இதுக்கு பேரலாக இருக்கிற லைனுடைய ஸ்லோப்பும் அதே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ என்ன எழுதிக்கலாம்னா முதல்ல இதை எடுத்து எழுதிக்கலாம். y = 0.7x - 11. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் அந்த ஆர்டரில் எழுதிக்கலாம். இங்கே வந்து எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா 0.7x இந்த ஒய்யை வந்து நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். அப்போ -y இந்த -11 அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா 0 ஆகும். இந்த ஒய் தான் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 0.7x - y - 11 = 0ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். சரி, மைனஸ் போட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது நமக்கு 0.7 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் பார்த்தீங்கன்னா -1 சிம்பிளோடு சேர்த்து போடணும் -1. அப்போ இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.7 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோப் கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லைனுடைய ஸ்லோப் இதை வந்து M1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் ரெண்டு லைன் வந்து பேரலாக இருந்தால் அதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும்? M1 = M2 இருக்கும். அப்போ M2வும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? இங்கே 0.7 தான் கிடைக்கும். அப்போ எப்படி எழுதிக்கலாம் லாஸ்ட்டாக? therefore slope of a line parallel to அவங்க கொடுத்தாங்களே அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். is என்ன வந்திருக்கு? 0.7. ஸோ இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிற அந்த லைனுடைய ஸ்லோப்போ என்னவாக தான் இருக்கும்? 0.7 தான் இருக்கும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற அந்த லைனுக்கு தான் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ரெண்டு லைன் வந்து பர்பண்டிகுலராக இருக்குதுன்னா அதோடைய ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டை வச்சு தான் இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸ் எழுதிப்போம், நெக்ஸ்ட்டு ஒய் எழுதுவோம். ஒய் நமக்கு இங்கே கிடையாது. அப்புறம் கான்ஸ்டன்ட் எழுதும். கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? -11 இருக்கா? அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? +11 போட்டுக்கலாம். = 0ன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். சரி, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது. ஸோ 1 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து நமக்கு இங்கே ஒய்யே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா 0ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து M1 ஸ்லோப்பு. ஓகே, இந்த லைனுடைய ஸ்லோப்பை நம்ம M1 எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். M1 × M2 = -1 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த M1 வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். -1/0. இப்போ நம்ம M2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். =-1. ஸோ M2 நமக்கு வேணும். இந்த -1 அப்படியே இருக்கட்டும். இதை வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக நம்ம எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0/-1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 0 × anything நமக்கு என்ன கிடைக்கும்னா 0 தான். ஸோ M2 என்ன கிடைக்குதுன்னா 0 அப்படின்ட்டு கிடைக்குது. இப்போ லாஸ்ட்டாக எப்படியே எழுதணும்னா இங்கே எழுதணும் இல்லையா? இங்கே வந்து பேரலல் போட்ட இடத்துல பர்பண்டிகுலர் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். therefore slope of a line perpendicular to x = -11 is என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.